எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஆரோக்கியமான புடலங்காய் பொரியல் தான் செய்ய போறோம். அதுவும் ஈஸியான மெத்தட்ல சுவையா செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த ரெசிபி செஞ்சால் ரொம்பவே மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடேறவும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் இந்த சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரவும் 2 வத்தல், 2 பச்சை மிளகாய், 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வத்தல் சேர்க்கறதுனால இந்த பொரியலுடைய நிறம் லைட்டாக மாறுமே தவிர அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பொரியலுக்கு இந்த வத்தலும் இந்த பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான். அதனால நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயை இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த புடலங்காயில மேலே லைட்டாக தோல் இருக்கும், அதை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொரியலை எண்ணெயிலே நம்ம வதக்கி செய்யும் போச்சுல அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயை நீங்க நல்லா விட்டு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி எதுவுமே தெளிக்காதீங்க. இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டீங்க அப்படின்னா அந்த மூடியிலிருந்து ஆவி தண்ணி விழுந்தே இந்த காயெல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு நான் திறந்து காமிக்கிறேன். காயெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு லைட்டாக ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா ஒரட்டை கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போச்சுல அதுலேருந்து விழுற தண்ணியிலே இன்னும் காய் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, காயெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கடலைப்பருப்பை ஒரு 2 முறை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்க உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைவாவும் பேரக்கூடாது, அதே சமயத்துல வேகாமும் ஆயிடக்கூடாது. அதை நசுக்குனீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும். அத மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு இந்த கடலைப்பருப்பினுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது, அவங்க வேணா ஸ்கிப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை மட்டும் தூவிக்கோங்க. தேங்காய் பூ அதிகமாக சேர்த்துறாதீங்க. சும்மா பேருக்கு போடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட முடியல நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. இது வந்து புளி குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட இதை மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.